Good morning, students. Start பண்ணலாமா Good class? morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. Class. Good morning, ma'am. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019 கொஸ்டின் ஒண்ணு நம்ம பார்க்கலாம். அதை முடிச்சிடலாமா இன்னைக்கு? Yes, ma'am. ஸ்கிரீன் தெரியுதா தெரியலையா எல்லாருக்கும்? தெரியுது. தெரியுது. Yes, ma'am. தெரியுதா? Ma'am, screen தெரியல. Sir, screen தெரியலங்க சார். Ma'am, தெரியல ma'am. Yes, ma'am. So strange. Ma'am, screen தெரியல ma'am. யாராவது? மேடம் வருவாங்க இருங்க. நீங்க லெஃப்ட் ரைட் சைடு இருக்குது மேடம் வருவாங்க. Okay, sir. Okay, sir. மேடம் இன்னும் ஸ்கிரீன் வரல. ஆமா சார், வெளியில வந்துருச்சு, ஏன்னு தெரியல. அதான் சம்டைம்ஸ் இப்படி ஆகும். மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க, சரியா போகுது. வெளியே போய் ஜாயின் பண்ணுங்க. ஆமா. இப்ப தெரியுதாப்பா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக. கன்வெர்ட் 90 டிகிரி இன்டு ரேடியன். இது எப்படி பண்றது? என்ன ஆன்சரா இருக்கும் சொல்லுங்க. Bye bye. Second First option, ma'am. I'm second option. First option. The second one. Third option. First option. Second. Third. Second. Second. First. First option.
Second Second option, ma'am. Option. Second option. ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 ஆன்சர் என்னன்னா இங்க பாரு, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 180 டிகிரி. 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பைனா அப்ப 90 டிகிரி என்ன வரும்? 2. பை 2 2 வருமா? அவ்வளவுதான், அதான் ஆன்சர். ஓகே, Yes, ma'am. ஆப்ஷன் 1 பை 2. புரியுதாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது? The hydraulic press works according to என்ன இதுல ஒர்க் ஆகுது? Pascal law. Surface tension. Pascal law. Fourth option. Third option, ma'am. Beyond both. Pascal law, ma'am. என்னலா? பாஸ்கல் லா. Pascal law. ஆமா, இது பண்ணுது. நம்ம அந்த அடிபைப்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பாத்திருக்கியா? No, ma'am. தண்ணி இப்படி பின்னாடி அடிச்சு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அத வந்து பிரஸ் பண்ணா தண்ணி முன்னாடி வரும். நீ இதை இப்பெல்லாம் பாத்துருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். அப்பெல்லாம் அடி பம்புன்னு ஒண்ணு இருக்கும், அது நல்லா ஜாலியா முன்னாடி என்ன வரும்? தண்ணி வரும். Ma'am, பாத்துக்கங்க ma'am. Ma'am, பாத்துக்கங்க. Yes, ma'am. ஓகே, அடுத்து கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. Find the focal length when the radius of curvature of spherical mirror is 30 centimeter. 15, ma'am. First option, ma'am. 15 centimeter. First option, ma'am. Ma'am, first option. First option, ma'am. Third option. Third option. Second option. Second. Third option. First. ஆன்சர் வந்து 15. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. குவிய தொலைவு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? By 2. வளைவு ஆரம் by 2, ma'am. வளைவு ஆரம் பை 2. வளைவு ஆரம் என்ன கொடுத்திருக்காங்க? 30 by 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 15. அப்ப குவிய தொலைவு என்னது? 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலக்காற்று மற்றும் கடற்காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன? எதனால உருவாகுது? நிலக்காற்று மற்றும் கடற்காற்று எதனால உருவாகுது? காலநிலை மாற்றம். Season. First option, ma'am. Eighth option, ma'am. Third option. Fourth option. Fourth option, ma'am. Change. Fourth option, ma'am. Fourth option. First option. Second option, ma'am. Ma'am, fourth option. ஆப்ஷன் வெப்பச்சலனனாலதான் நிலக்காற்று மற்றும் கடற்காற்று உருவாகுது, நிகழ்வுகள் உருவாகுது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கன்வெக்ஷன். ஓகேவா? Yes, ma'am. நிலக்காற்று மற்றும் கடற்காற்று ஆகிய நிகழ்வு உருவாவதற்கு காரணம் வெப்பச்சலனம். Formation of land and sea breeze is due to convection. நெக்ஸ்ட் மேட்ச், நமக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச். யாருக்கெல்லாம் மேட்ச் கொஸ்டின் பிடிக்கும்? பிடிக்குமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am.
பாரு மேட்ச். வெப்ப குடுவை, கலோரி மீட்டர், நிலைமின் காட்டி, தங்க இலை நிலைமின் காட்டி. வெப்ப குடுவைக்கு என்ன ஆன்சர் வரும்? Option A. சரியா? சர் ஜேம்ஸ் திவார். பிக்கு கலோரி மீட்டருக்கு என்ன வரும்? கலோரி மீட்டர் யாரு கண்டுபிடிச்சிருப்பா? William Gilbert. நிலை மின் காட்டி வில்லியம் கில்பர்ட். First option, ma'am. தங்க இலை நிலை மின் காட்டி Third option, ma'am. Third, Abraham Bennett. அப்ப ஆப்ஷன் ஆன்சர் எது? First option. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். மறுபடியும் ஒரு தடவை சொல்ல ஆன்சர. வெப்ப குடுவைக்கு என்ன வரும்? கலோரி மீட்டருக்கு என்ன வரும்? நிலை மின் காட்டிக்கு யாரு? வில்லியம். ஆப்ரஹாம். வெப்ப குடுவைக்கு இங்கிலீஷ்ல என்னப்பா? தெர்மோஸ் பிளாஸ்க். கலோரி மீட்டருக்கு கலோரி மீட்டர் தான். நிலை மின் காட்டிக்கு எலக்ட்ரோஸ்கோப். தங்க இலை நிலை மின் காட்டிக்கு கோல்டு லீஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் போகுமா? அடுத்து நமக்கு பிடிச்ச கணக்கு வந்துருச்சு. யாருக்கெல்லாம் கணக்கு போட பிடிக்கும்? எனக்கு கண்டுபிடிக்கணும். எனக்கு பிடிக்கும் மேம். கண்டுபிடிக்கணும். ஒரு உலோகத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பு 200 ஜூல் கேஜி. எவ்வளவு போட்டிருக்கு? 2 கிலோகிராம். நிறையுள்ள உலோகத்தின் வெப்பநிலையை 125 டிகிரியில் இருந்து 325 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை கணக்கிடுக. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெப்ப ஆற்றல். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? C is equal to Q by M into delta T. ஓகேவா? இதான் ஃபார்முலா. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? C கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வெப்ப ஏற்புத்திறன் 200ன்னு கொடுத்திருக்காங்களா? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q divided by M. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 கிலோகிராம் கொடுத்திருக்காங்களா? Yes, ma'am. Ma'am. இப்ப டெல்டா Tனா என்னது? இந்த 125 325ன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அதுல 325ல இருந்து 125 மைனஸ் பண்ணணும். பண்ணா எவ்வளவு வரும்? 200 வருமா? 200, ma'am. Yes, ma'am. அந்த 200 இங்க போட்டுறணும். சரியா? இப்ப 200 into 2 எவ்வளவு வரும்? 400. 400, ma'am. is equal to Q by 400, ma'am. 400. Sorry, sir. Please, ma'am, a second. 400 வருமா? Yes, ma'am. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்? Q மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? இங்க என்ன இருந்துச்சு? ஒரு 200 இருந்துச்சா? இந்த பைல கீழே இருக்கிற 400 மேல வந்துரும், மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். அப்ப 200 into 400 எவ்வளவு வரும்? 80,000 வருமா? 80,000 வரும். 8 போட்டு 40 போடணும்ல, அதான் ஆன்சர். ஓகேவா? Yes, ma'am.
இத எழுதிக்கிறியா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். நோ மேம். இப்ப நான் உனக்கு புரியுற மாதிரியே எழுதுறேன். என்ன ஃபார்முலா முதல்ல எழுது. C is equal to Q by M into delta T. எழுதிட்டியா? எழுது. டெல்டானா ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி போடணும், அவ்வளவுதான். தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப C வந்து 200 கொடுத்துட்டாங்க, Q வந்து கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். M வந்து 2 இன்டு இதுல என்ன பண்ணணும்? 325 மைனஸ் 125. அப்ப அந்த 200 இங்க போட்டுறணும். ஓகேவா? அப்ப Q வேணும்னா என்ன வரணும்? Q is equal to 200 into இந்த இங்க இருக்கிற 2 into 200 பேருக்குன்னா 400 வருமா? அதை போட்டுறணும். அப்ப Q is equal to 80,000. புரியுதாமா? எஸ் மேம். எஸ் மேம். எழுதிக்க. மேம் இன்னும் இது எழுதலைங்க மேம், கொஞ்சம் டைம் மேம். ஒரு நிமிஷம் இருப்பா, இன்னும் யாரோ ஜாயிண்ட் ஆயிட்டே இருக்காங்க. இப்ப தெரியுதா? 80,040 போடணும். இவ்ளோ லேட்டா என்னம்மா ஜாயின் பண்றீங்க? 10:22 ஆகுது. யாரோ தொடர்ச்சியா லேட்டாவே ஜாயின் பண்றீங்க. வார வாரமே லேட் ஆகுது. எழுதியாச்சாமா? எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். மறுபடியும் என்னாச்சு? மேட்ச். மறுபடியும் என்னது? மேட்ச். ஒரு ஏக்கர், ஒரு ஹெக்டேர், ஒரு மீட்டர், ஒரு சதுர மீட்டர். ஒரு ஏக்கர்னா எவ்வளவு? மேம் 2.47 ஏக்கர். 47 மீட்டர் ஸ்கொயர். 47 சொல்லக்கூடாது. 4047 மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். 4047 மீட்டர் ஸ்கொயர் சொல்லணும். புரியுதா? ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒரு ஹெக்டேர் என்ன வரும்? 2.47 ஏக்கர். அடுத்து ஒரு மீட்டருக்கு என்ன வரும்? 3.28 அடி. அடி. ஒரு சதுர மீட்டர்னா 10.76 ஸ்கொயர் ஃபீட். அப்ப ஆன்சர் வந்து 1. ஓகேவா? எஸ் மேம். 1 ஏக்கர் போடுங்க மேம். நம்பர் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஓர்த்து எழுதிங்க மேம். இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி, இதுக்கு டி. எஸ் மேம் எழுதியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா.
காலை அட்டன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டிற்கு ஏற்ற மலைச்சரிவுகளை கொண்டுள்ள மாவட்டம். The district with gentle slopes which is the best suited for paragliding. Salem. Option 2, ma'am. Salem. Salem. Option 2, Salem. 2. Option 1. Option 1. Velur, ma'am. ஆன்சர் வந்து வேலூர். ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. இன்னமும் ஜாயின் பண்றாங்க பார்த்தேன். யார் அது? வெளியில போயிட்டு போயிட்டு வர முடியலையே. எத்தனை தடவை வெளியில போயிட்டு வர? இப்ப பாரு, ஒரு குறியீடு மாதிரி கொடுத்திருக்காங்களா? சிம்பல் என்ற குறியீடு குறிப்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல நல்லா பத்தியா எல்லாரும் சொல்ற இங்க பாரு, இப்படி இருந்தாதான் மின்கலம். ஓகேவா? இதுக்குள்ள ஒரு கோடு வந்துச்சுன்னா மின்கல அடுக்கு. Battery, ma'am. Battery. Okay, ma'am. Battery. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. 40 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவிற்கு மாற்றவும். 102 டிகிரி அதான் இருக்குமோ? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம், தெரியுமா? ஃபாரன்ஹீட்டா மாத்தணும்னா F minus 32 by 9 is equal to C by 5. நமக்கு என்ன வேணும்? F தானே வேணும். F minus 32 Fahrenheit is equal to 32 by 9 is equal to C எவ்வளவு கொடுத்திருக்கு? 40 by 5. C எவ்வளவு? 40 கொடுத்திருக்கு, divided by 5. 8 வருமா? 40 5 ஆல அடிச்சா 8 வருமா? 8. Yes, sir. 1, ma'am. இப்ப F minus 32 is equal to 8. இங்க டிவிஷன்ல இருக்கிற 9 என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். அப்ப என்ன வரும்? F is equal to 72. இது 72. இந்த minus 32 எங்க போயிடும்? இப்படி போயிடும், பிளஸ்ல வந்துரும். புரியுதா? இல்ல அழிச்சிட்டு சொல்லி தரவா? 104. இதுவரை எழுதிக்கிறதுனா இதுவரை எழுதிக்க. எழுதியாச்சு. இதுவரை எழுதிட்டியா? Yes, ma'am. Ma'am. F minus 32 is equal to 72. F is equal to 72. இந்த minus 32 இந்த சைடு போனா plus 32. அப்ப எவ்வளவு வரும் F? 104 degree Celsius. இதான் ஆன்சர். 104 degree Fahrenheit, ma'am. 100 degree Fahrenheit. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. Yes, ma'am. ஃபார்முலா என்னம்மா?
F minus 32 divided by 9 is equal to C by 5. நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? F. அப்ப 32 by 9 அதையே போட்டுட்டு C அவங்க கொடுத்திருக்காங்க 40 டிகிரின்னு. அந்த 40 டிகிரியை C இருக்கிற இடத்துல எழுதிட்டு கீழே 5 ஃபார்முலா அப்படி போட்டுறோம். இப்ப என்ன பண்ணணும்? சுருக்கணும். இந்த 40 by 5ன்னு இருக்கிறத என்ன பண்ணலாம்? சின்னதாக்கலாம். 1 5 is 5, 8 5s are 40. வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த கீழே இருக்கிற 9 அங்க கொண்டு போகணும். அப்ப F minus 32 is equal to 8 into டிவைட்ல இருக்கிற 9 வந்து அங்க மல்டிப்ளிகேஷன்ல போகும். அடுத்து பாரு, F minus 32 is equal to 72 வருமா? 8 into 9 72. அப்ப F is equal to F மட்டும் தான் நமக்கு வேணும். அப்ப இந்த நம்பரை நம்ம இந்த சைடு கொண்டு போறப்ப மைனஸ்ல இருக்கிற 32 பிளஸ்ல வரும். F is equal to 104. ஓகே, கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. Here, ma'am. Here, ma'am. இது யாரு இப்ப மீட்டிங் ஜாயின் பண்ணது? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. பத்தரை மணி வரை நீங்க ஜாயின் பண்ணிட்டே இருந்தா என்னால வெளியில வந்து நான் அட்மிட் பண்ண கஷ்டமா இருக்குல்ல. கிளாஸ் விட்டு வெளியில வந்து யாருப்பா இவ்வளவு நேரம் ஜாயின் பண்றது? இப்ப ஜாயின் பண்ணது அஸ்வின் ஏதோ நேம் வந்துச்சு. யார் அது? என்ன சவுண்டே இல்ல? மிஸ் அது அஸ்வின்ங்கிறது ஐடி நேம். மை பிரதரோட நேம். மை நேம் இஸ் வைஷ்ணவி. ஏமா இவ்ளோ லேட்டு? 10:30 ஆயிடுச்சுமா. சாரி மேம். பாதி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நீங்க இவ்ளோ டைமா வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டே இருந்தா நான் கிளாஸை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கு. உனக்கும் கிளாஸ் ஆஃப் ஒரு பாதி கொஸ்டின் முடிச்சாச்சு. சாரி மேம். உனக்கு தான் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். வெளியில போய் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வர்றது. நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து சீக்கிரம் வரணும், இல்லாட்டி நான் அட்மிட் கொடுக்க மாட்டேன். ஓகே, கரெக்ட் டைத்துக்கு நான் உங்களுக்காண்டி தானே கரெக்ட் டைத்துக்கு வந்து எடுக்கிறேன். எஸ் மிஸ். உங்களுக்காக வர்றேன்ல, கரெக்ட் டைத்துக்கு வந்துடுறேன்ல. நீங்க வரணும்ல, நீங்க தானே படிச்சு பரிச்சை எழுத போறீங்க. ஆமா மிஸ். நீங்களே லேட்டா இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. சாரி மேம். நாளைல இருந்து கரெக்ட்டா வந்துருவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் அந்த கொஸ்டினை அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? சரி. எஸ் மேம். சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். குவியாடி, குழியாடி, நியூட்டன் வட்டு, பின்னோக்கு ஆடி, ஆம்புலன்ஸ், சூரிய அடுப்பு, வாகனங்களின் முகப்பு விளக்கு, நிறப்பிரிகை. அதாவது இதெல்லாம் எதுல பயன்படுத்துவாங்க? கான்கேவ் மிரர் எதுல பயன்படுத்துவாங்க? கான்வெக்ஸ் மிரர் எதுல பயன்படுத்துவாங்க? நியூட்டன்ஸ் டிஸ்க் எதுல பயன்படுத்துவாங்க? ரியர் வியூ மிரர் எதுல பயன்படுத்துவாங்கங்கிறத கேக்குறாங்க. புரியுதா? இதுல எது கரெக்ட் பேர்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியான இணையை ஆன்சர் என்னது? குழியாடி, சூரிய அடுப்பு, கான்வெக்ஸ் மிரர், சோலார் குக்கர். இதான் ஆன்சர். ஓகே, இதான் சரியான. ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட், உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் என்னன்னு சொல்லுவோம்? The elements which exhibits the properties of metal and non-metals are called metalloids. உலோக போலிகள். உலோக போலிகள் சொல்லுவோம். ஆப்ஷன் 2 metalloids மேம். அடுத்து,
வனஸ்பதி நெய் தயாரித்தலில் வினையூக்கியாக பயன்படுகிறது. Dash is used as a catalyst in the preparation of. நான் கொஸ்டின் ரீட் பண்றவரை வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் இங்கிலீஷ் மீடியமா படிச்சுதான் ஆகணும். ரெண்டையுமே நான் படிக்க விடுங்க ஃபர்ஸ்ட். Dash is used as a catalyst in the preparation of vanaspati ghee. Yeast, ma'am. Yeast. Option 2, ma'am. Is nickel. Nickel, ma'am. The answer is nickel. Nickel தான் அத வந்து என்ன பண்றாங்க? catalyst யூஸ் பண்றாங்க. அடுத்து dash உடன் கரித்தூள் சேர்த்து வெடிபொருள் தயாரிக்கப்படுகிறது. Dash when mixed with powdered charcoal is used as an explosive. Hydrogen, ma'am. Hydrocarbon. Oxygen. Oxygen தான். அடுத்து உலர் பனிக்கட்டி என்பது dry ice is dash. திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு. Carbon dioxide. இன்னமும் வராங்க பாரு. பண்ணதை இனிமே தொடர்ந்து கொண்டு என்ன செய்ய போறீங்க? கொஸ்டினே முடிய போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ட்ரை ஐஸ்னு எதை சொல்றோம்? சாலிட் ஃபார்மா? Carbon dioxide. Carbon dioxide. நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, ma'am. கேத்தோடு கதிர்களின் பண்பு குறித்த தவறான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும். Pick out the wrong statements about the properties of cathode rays. இதுல எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? கேத்தோடு கதிர்கள் நிறை மற்றும் இயக்க ஆற்றல் துகள்களால் உருவாக்கப்பட்டவை. இது தப்பு. கேத்தோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன. இது கரெக்ட். கேத்தோடு கதிர்கள் நேர்மின் சுமையை பெற்றுள்ளன. ஆக்சுவலா இது வந்து எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும். சோ இதுவும் தப்பு. காந்தப்புலத்தால் விளக்கப்படுகின்றன. ஏயும் சியும் தானே தப்பா இருக்கு. அடுத்து மாறா விகித விதியை கூறியவர்? Law of constant proportion was proposed. John Dalton. Last option. Joseph Proust. மாறா விகித விதியை கூறியவர் ஜோசப் பிரவுஸ்ட். Law of constant proportion was proposed. Joseph Proust. வேதியியல் மாற்றம் நிகழ்வது. Chemical change takes place in curdling of milk. Option 1, ma'am.
எறும்புக்கு என்ன வரும்? எறும்புல என்ன அமிலம் இருக்கு? தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல ஆர்கானிக் ஆசிட். திராட்சையில டார்டரிக் அமிலம். பால்ல லாக்டிக் அமிலம். BCDA. ஏக்கு வந்து 4 எதுல இருக்கு? இதுலதான் இருக்கு. ஏக்கு 4, பிக்கு 1. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes, miss. போலாமா? ஆன்சர் பார்க்கணுமா? மேம் ஒரு நிமிஷம் காமிங்க மேம். மேம் 128 ஆன்சர் இல்லைங்க மேம். என்னது? 128 क्वेश्चनோட ஆன்சர் இல்லைங்க மேம். சோப்பு இங்க இருக்கு. பாப்பா தொட்டில என்னடா கேக்குறேன்? 128 क्वेश्चनோட ஆன்சர் இல்லைங்க மேம். அதான் நம்ம பார்த்துட்டோமேடா. வேதியியல் மாற்றம் நிகழ்வது பால் தயிராக மாறுவது. கெமிக்கல் சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் கர்டிங் ஆஃப் மில்க். என்னடா என்னாச்சு? என்ன டவுட்? மேம் நெக்ஸ்ட் போவோம் மேம். நெக்ஸ்ட் போலாமா? அப்படி சொல்லுங்க. எஸ் மேம். அடுத்து ஹைட்ராஜியா மேக்ரோஃபைலா காரத்தன்மையுள்ள மண்ணின் வண்ணத்தில் பூக்கும். என்ன கலர்ல பூக்கும்? பிங்க். எஸ் பிங்க் இல்ல ஊதா. ஆப்ஷன் 1 மேம். 2 மேம். பிங்க் பிங்க் தான் வரும். பிங்க். அதன பிங்க்குக்கு ஊதா கொடுத்திருக்காங்க. ஊதானா பச்சைனா? அததான்டா அப்படி பிங்க்னு கொடுத்திருக்காங்க. நீலம்னா தான் ப்ளூ போல. ஊதா தான் கரெக்ட். திரவ பெட்ரோலிய வாயு என்பது லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் இஸ். கூப்பிடுறாங்க பாருங்க. Oxygen 25%, hydrogen 75%. ஆப்ஷன் 4 மேம். Second option. ஆப்ஷன் 3. Option 3 ma'am. ஆப்ஷன் 3 மேம். 50%, butane 85%. இதுதான் திரவ பெட்ரோலியத்தோட ஈக்குவேஷன். ஆப்ஷன் ஆப்ஷன் 3 சொல்லியாச்சு. சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு, the gas which does not affect environment. இயற்கை வாயு. நேச்சுரல் கேஸ். நைட்ரஜன் வாயு. நைட்ரஜன் Carbon monoxide. கார்பன் மோனாக்சைடு. Natural gas. கார்பன் மோனாக்சைடுலாம் உடம்புக்கு கெட்டது. அடுத்து மேட்ச். பந்து வடிவ பாக்டீரியா, சுருள் வடிவ பாக்டீரியா, கமா வடிவ பாக்டீரியா, கோல் வடிவ பாக்டீரியா. மேம் பால் ஷேப் பாக்டீரியா வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. Vibrio cholera. Vibrio cholera. Ball shaped bacteria. Ball shaped bacteria, Vibrio cholera. Spiral shaped bacteria, Helicobacter pylori. பந்து வடிவ பாக்டீரியா எது சொல்லு? Vibrio cholera. Helicobacteria வரும். Vibrio cholera. Ball shaped bacteria வந்து Helicobacter pylori. Vibrio. Bacteria வந்து Vibrio cholera. Spiral shape
Viral fever. Vibrio cholera. 522. Spectico. Pedro Carpus. Helicobacter pylori. Commercial bacteria வந்து Vibrio. Vibrio cholera. Anthracis. Anthracis. கரெக்டா? Yes, ma'am. Better option, ma'am. Yes. Correct, ma'am. ஓகே. Option first, ma'am. First option. அடுத்து மனிதனின் குடலில் வாழும் ஏகோலை பாக்டீரியம் டேஸ் மற்றும் டிராஸ் உற்பத்தி செய்வதில் உதவுகிறது. ஈகோலி பாக்டீரியா இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் ஹெல்ப்ஸ் இன் சிந்தசைசிங் டேஸ் அண்ட் டேஸ். Vitamin A and vitamin E. Vitamin B and Vitamin A and vitamin B complex. Ma'am, option C. Option 3. Vitamin K and vitamin B complex. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. பாசிகளை குறித்த தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். Pick out the wrong statements about algae. This first one. Option 1, ma'am. தாவர மிதவை நுண்ணுயிரிகள் எனப்படும் பாசிகள் மிகவும் நுண்ணியவை மற்றும் நீரின் மேற்பரப்பில் உள்ளது. இது கரெக்ட். பழுப்பு பாசிகள் புரதத்தை உற்பத்தி செய்ய உதவுகின்றன. தப்பு. சிவப்பு பாசிகளிலிருந்து எடுக்கப்படுவது அகர் எனப்படுகிறது. இது ஆய்வகங்களில் வளர்ச்சி. இது கரெக்ட். நீல பச்சை பாசிகளிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. தப்பு. அப்ப ஆப்ஷன் எது? தவறானதுன்னா 2. பியும் டியும். Option 1, ma'am. First option. தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் என அழைக்கப்படுவது. Which is called amphibians of the plant kingdom. Bryophytes. frog என்ன சொல்லுவோம்? இருவாழ்விகள்னு சொல்லுவோம். ஏன்னா frog தண்ணியில இருக்கும், தரையிலே இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல எது? ரெண்டுலயும் இருக்கும். Second one. Bryophytes. Bryophyte. கண்ணின் மென்மை பகுதி என அழைக்கப்படுவது எது? ஸ்கெலீரா. White of the eye is called sclera. மறுபடியும் மேட்ச். இந்த கொஸ்டின்ல நிறைய மேட்ச் வருது இல்ல? சினோவியல் திரவ மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைக்கிறது. கீழ் மூட்டு மூட்டுகளை வளைக்கவும் அப்படிதான் பி. அடுத்து நீளமான அச்சை மட்டுமே பற்றி சொல்ல அனுமதிக்கிறது. சுழலச்சு மூட்டு என்ன பண்ணுது? நீளமான அச்சை மட்டுமே பற்றி சுழல அனுமதிக்கிறது. தசைநார் என்ன பண்ணும்? எலும்புடன் எலும்பை இணைக்கிறது. Connect bone to bone. ஓகேவா? Okay, ma'am. Yes, ma'am. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. First one. Last option.
ஃபீமர் வலிமையான எலும்பு. கரெக்டா தப்பா? Correct, ma'am. Correct. கால் விரல் டார்சல்கள். Correct. Correct, ma'am. Correct. இதுதான் தப்பு, மத்ததெல்லாம் கரெக்ட். ஆப்ஷன் 2 தான் தப்பு. Option 2 wrong, ma'am. டோஸ் டார்சல்ஸ் அதான் தப்பு. இன்னும் 5 கொஸ்டின் தான். விலங்குகளின் தோலில் இருந்து பெறப்படும் தடித்த உரோமங்கள் டேஸால் ஆனது. புரோட்டீன். புரதம். Option 2. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. வரையாடு. வெரி குட். வரையாடு. மறுபடியும் மேட்ச். பெயர்கள் எதுக்கு வரும்? 141 என்ன மேம் ஆப்ஷன்? சுகர்கேன். ஆலமரம். ஏய் வரையாடுடா, நான் தான் மார்க் பண்ணிட்டேனே. தூண் வேர் வந்து ஆலமரம். ஆலமரத்துக்கு தானே தூண் மாதிரி வேர் இருக்கும். எஸ் மேம். அடுத்து முண்டு வேர்கள் கரும்பு. அரும்பு. ஒட்டுண்ணி வேர்கள் பஸ்குட்டா. வாண்டா. தொற்று வேர்கள் வாண்டா. ஆப்ஷன் 1. ஃபர்ஸ்ட் மேம். அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? நெபந்தஸ்களில் இலை முழுமையாக மாறுபாடு அடைந்து குடுவை வடிவத்தில் இருக்கும். இன் நெபந்தஸ் the leaves are modified into picture. காரணம் தாவரத்தின் பாதுகாப்பிற்காக இம்மாறுபாடு உள்ளது. This modification is due to its protective inner. Assertion and reason are correct. என்னமா? Assertion and reason are correct. கூற்று கரெக்ட். Assertion right and காரணம் தப்பு. assertion and reason are wrong. Assertion and reason are wrong. Assertion is correct, but reason does not explain assertion. பாஸ்டியர் முறையில் பாலை குறிப்பிட்ட நேரம் வரை காய்ச்சி எடுத்துக்கொள்ளும் வெப்பநிலை. டியூரிங் பாஸ்டரைசேஷன் மில்க் இஸ் ஹீட்டட் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் என்ன டெம்பரேச்சர்ல பண்றாங்க? 55 degrees Celsius. 55 degrees Celsius to 60 degrees. 70 degrees Celsius to 75 degrees. 70 degrees 70 degree Celsius to 75 degree Celsius. Next, glucose plus உயிர்வெளி. Glucose plus oxygen என்ன வரும்? 3. Carbon dioxide, water, energy. Option 3. Option 4. Option 4. Option 3. Carbon dioxide, water, energy. Carbon dioxide, water, energy. ஓகேவா? முடிஞ்சிருச்சு கொஸ்டின். Okay, ma'am. Thank you, ma'am. இந்த கொஸ்டின் நான் குரூப்ல போட்டு விடுறேன். Okay, thank you, ma'am. Yes, ma'am. Thank you, 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 ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. என்னடா அதுக்காண்டி தேங்க்யூ சொல்லிடுறீங்க? நான் என்ன கிளாஸே முடிக்கலடா. இன்னும் 6 minutes இருக்கு. இன்னும் ஒரு 100 கொஸ்டின் படிப்போமா? படிப்போமா? நெக்ஸ்ட் உட்கார்ந்து படிப்போமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. எல்லாம் கிளாஸ் முடிக்கிறபாட்டி ஓடுறீங்க, அப்புறம் என்ன எஸ் மேம்? பசி வந்துருச்சா?
No, ma'am. No, ma'am. No, ma'am. எல்லாம் இப்ப போய் ஜாயின் ஆகுறாங்க. 10 மணி மேல போகணும். மேம் அடுத்த கொஸ்டின் போயிடுங்க மேம். சரி பார்க்கலாம். அடுத்தது ma'am. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். Okay. Thank you, ma'am. Okay. Thank you, ma'am. Thank you, ma'am.